ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயத்தினுடைய முகவுரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஞான கர்ம சமுச்சயம் என்ற கருத்து விவாதிக்கப்படுகின்றது. பூர்வபக்ஷம் ஞான கர்ம சமுச்சயம் என்பது ஞானமும் கர்மமும் சம காலத்தில் செய்யப்பட வேண்டியது, இரண்டும் சேர்ந்துதான் மோட்சத்தை தரும். ஆகவே மரண பர்யந்தம் இரண்டையும் ஒருவன் அபியாசம் செய்ய வேண்டும். ஞானமில்லாமல் வெறுமனே கர்மாவை மட்டும் செய்தால் அதற்கான கர்ம பலன் கிடைக்கும். அடுத்தடுத்த பிறவிகள் புண்ணிய கர்மமாக இருந்தால் உயர்ந்த பிறவிகளாயிருக்கும் என்பது பொதுவானது. அதோடு வேதாந்த சாஸ்திரங்களையும் சிரவணம் செய்தல் என்ற ஞான அபியாசமும் இருந்தால் அது கர்மத்தோடு சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கும். அதனால் ஞான அபியாசம் பண்ண வந்தாலும் மரண பர்யந்தம் கர்மாவை விடாமல், முக்கியமாக நித்திய நைமித்திக கர்மாக்களை விடாமல் ஒருவர் செய்ய வேண்டும். அதுவும் மோட்சத்திற்கு சகாயமாக, ஞானத்தோடு கூடி மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கின்றது என்பது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன? ஞான கர்மம் இரண்டும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில் பகவானும் 2வது அத்தியாயத்தில் ஞானத்தையும் சொன்னார், பிறகு கர்மத்தையும் சொன்னார். அர்ஜுனனை நீ கர்மம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஆனால் இந்த ஞானம் கர்மம் இரண்டும் கிரம சமுச்சயமாக இருக்கின்றது. அதாவது கர்மத்திற்கு பிறகு ஞானம், ஞானத்திற்கு வர்ற வரைக்கும் ஒருவன் ஞானத்திற்கான தகுதியை பெறுவதற்கு கர்மம், கர்மயோகம், பக்தி, உபாசனை என்பதெல்லாம் அவசியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து பக்குவப்பட்ட பிறகு குரு வாயிலாக வேதாந்த சாஸ்திர சிரவணம் செய்ய வேண்டும். அந்த சிரவணத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தில் நிஷ்டை பெறுவதற்கு சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். அப்போ தான் சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து தான் அதிகமான நேரம் கொடுத்து அந்த அபியாசத்தை செய்ய முடியும் என்பதனால சந்நியாச ஆசிரமம் வலியுறுத்தப்படுகின்றது. அது கூட கட்டாயம் இல்லை. ஆனால் ஞானத்தினால அஞ்ஞான நிவர்த்தியானது ஏற்படுகின்றது. அஞ்ஞான நிவர்த்தி ஏற்படுவதனால கர்ம நிவர்த்தியானது ஏற்படுகின்றது. அதனால் ஞானத்திற்கு பிறகு ஒருவன் கர்மத்தை செய்தல் என்பது சாத்தியம் இல்லை. அப்படியே செய்தாலும் கூட அவன் பலன் கருதி செய்வது இல்லை. அவன் கர்மத்தை செய்தே ஆகணுங்கிற விதி இல்லை. அப்படி அவர் கர்மத்தை செய்தாலும் நான் செய்கிறேன்கிற எண்ணத்தோடு செய்வது இல்லை. இந்த கர்ம பலன் வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. அதுதான் ஞானம். அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலோ அல்லது நான் செய்கிறேன்கிற எண்ணம் இருந்தாலோ ஞானம் இல்லை என்று தான் அர்த்தம். ஏன்னா ஞானமே அகர்த்தா ஆத்மா என்பதுதான். ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. அது பூர்ணமானது, ஏக்கமானது, சச்சிதானந்தமானது, பிறப்பு இறப்பு இல்லாதது. அந்த ஞானம் இருக்கிற பொழுது ஒருவன் கர்மத்தை செய்தல் என்பது சாத்தியம் இல்லை. அப்புறம் அந்த ஞானத்தில் நிஷ்டை பெறுவதற்கு ஒருவன் கர்மத்தை துரத்தல் என்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது. அதனால் முமுட்சுவுக்கு சர்வ கர்ம சந்நியாசமானது விதிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு ஆச்சாரியர் சொன்னார். அதற்கான மேற்கோள்கள் எல்லாம் காட்டினார் சாஸ்திரத்திலிருந்து. அதனால் முமுக்ஷோக சர்வ கர்ம சந்நியாச விதானாத், எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் செய்தல் என்பது முமுக்ஷுவுக்கு. எதற்காக? முமுக்ஷுனாக்கா மோட்சத்தை அடைய விரும்புகின்றவன். அப்போ இந்த உலக வாழ்க்கை அனித்தியமானது, கர்ம பலன் அனித்தியமானது என்று புரிந்து கொண்டு அந்த கர்ம பலன்களான புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட விரும்புகின்றவன், பிறப்பு இறப்பு என்ற இருமைகளிலிருந்து விடுபட விரும்புகின்றவன், அவன் தான் முமுக்ஷு.
அதனால அவன் கர்ம பலனை எந்த விதத்திலும் எதிர்பார்க்கவில்லை. அது அனித்தியம்னு புரிந்து கொண்டு வைராக்கியத்தை அடைந்திருக்கின்றார். அதனால அந்த ஞானத்தோடு இருக்கிற பொழுதே அவனால் கர்மாவை தொடர்ந்து செய்ய இயலாது. அதனால அனித்தியத்துவ ஞானம் இருந்தாலே, அந்த கர்ம பலன் அனித்தியமானதுங்கிற புரிதல் இருந்தாலே கர்மாவில் தொடர்ந்து ஒருவன் ஈடுபட முடியாது. அதற்கு மேலே அவன் முமுக்ஷு. அதற்கு மேலே வேதாந்த சாஸ்திர சிரவணம் பண்ணி ஆத்ம ஞானமும் அவனுக்கு வந்து விட்டால், ஆத்மா அகர்த்தாங்கிறது தெளிவாக இருக்கிற பொழுது கர்மா செய்வதற்கான வாய்ப்பே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே இந்த ஞானத்திற்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. மோட்சத்தில் ரெண்டும் சமகாலத்தில் இருக்கணுங்கிறது இல்லை. ஞானமே மோட்சத்தை தரும். அதனால் கேவல ஞானாத்தியவ கைவல்யம், ஞானத்தினாலேயே மோட்சமானது சித்திக்கின்றது. இதுதான் சித்தாந்தம். அதனால் கிரம சமுச்சயங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆரம்ப நிலைகளில் மனது பக்குவப்படுவதற்கு கர்மமானது சகாயமாக இருக்கின்றது. அதனால் சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா ஏற்படுவதற்கு கர்மமும் பக்தியும் உபாசனையும் தேவை. அதன் பிறகு அவைகள் ஏற்பட்ட பிறகு அவைகள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, விதி கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஒருவன் விரும்பினா செய்யலாம், ஆனால் செய்தால்தான் மோட்சம் என்பது இல்லை. அதான் ஆச்சாரியர் பல்வேறு மேற்கோள்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸ்ருதி வாக்கியங்கள், ஸ்மிருதி வாக்கியங்கள். பிறகு இந்த பகவத்கீதையிலே பகவானே இந்த சர்வ கர்ம சந்நியாசங்கிறத சொல்லி இருக்கின்றார்ங்கிறத காட்டுகின்றார். இந்த பூர்வபக்ஷி அவருடைய பாஷ்ய முகவுரையில் எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஞான கர்ம சமுச்சயமானது பகவானால் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நிரூபணம் செய்ய முயற்சித்தார். ஆனால் இங்கே பகவானுடைய வாக்கியம் என்னவா இருக்கு, அதை மேற்கோள் காட்டுகின்றார் ஆச்சாரியர். இக அபி சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய இத்தியாதி. இங்கேயும் கூட அதில் சம்ஸ்கிருதத்தில் இருக்காது, தமிழ் அர்த்தம் மட்டும் தான் இருக்கும். நான் அர்த்தம் சொல்கிற பொழுது பக்கம் சொல்கிறேன். அதனால் சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் இல்லை, 3வது அத்தியாயத்தில் முகவுரை தான். 3வது அத்தியாயத்து ஸ்லோகத்துக்கெல்லாம் போகல, முகவுரை தான். எல்லா கர்மங்களையும் மனதினால் துறந்து என்று, எல்லா கர்மங்களையும் துரத்தல் என்பது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சந்நியாச ஆசிரமம் வரைக்கும் கர்மம் இருக்குது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தத்தில் கர்மா இருக்குது. சந்நியாச ஆசிரமத்துக்கு வர்ற பொழுது சந்நியாச ஆசிரமமே இந்த எல்லா கர்மாக்களையும் துரத்தல் என்பது தான் சந்நியாசம். ஆனால் சந்நியாசத்தில் புதுசாக ஒரு கர்மாங்கிறது இல்லை. பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது அவனுக்குன்னு சில கர்ம அனுஷ்டானம் ஆனது இருக்கின்றது. ஜபம், தியானம், அப்புறம் சமிதாதானம், இந்த மாதிரி அக்னி காரியமானது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறது வேற. அதன் பிறகு கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வர்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய வைதிக கர்ம அக்னி காரியம் என்பது வேற. அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குன்னு தனியாக இருக்குது, கிரகஸ்த ஆசிரமத்துக்குன்னு தனியாக கர்மா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகிற பொழுது அதற்குன்னு சில கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, உபாசனையை முக்கியமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சந்நியாச ஆசிரமத்துக்கு வர்ற பொழுது கர்மா சொல்லப்பட்டிருக்கான்னா இல்லை, சந்நியாச ஆசிரமமே இந்த முந்தின ஆசிரமங்களில் செய்த எல்லா கர்மாக்களையும் தியாகம் பண்ணுறது தான் சந்நியாசம் என்பது. அதனால் அதை தியாகம் பண்ணிட்டு கேவல ஞானம், ஞான அபியாசத்தில் இருக்கிறது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்பதை தவிர சந்நியாச ஆசிரமத்தில் வேற எதுவும் இல்லை. இதுதான் சாஸ்திரத்தினுடைய தெளிந்த கருத்து, பகவானுடைய கருத்தும் அதுதான். அதனால் சர்வ கர்மாணி மனசா என்று எல்லா கர்மாக்களையும் மனதினால் துறந்து என்று கூறியிருக்கின்றார். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஸ்ருதி பிரமாணங்களை காமிச்சார். ஸ்ருதி, ஸ்மிருதி, தர்ம புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டினார். இதற்கப்புறம் யுக்தி நியாயத்தையும் சொல்லுகின்றார். தர்க்க ரீதியாக பார்த்தாலும் நியாயபூர்வமாக பார்த்தாலும்
இந்த மோட்சத்துக்கு கர்மாவானது தேவை இல்லை என்பதை சொல்லுகின்றார். அதனால் இது வரைக்கும் பூர்வ பக்ஷியினுடைய அந்த போதாயனர்ங்கிற ஆச்சாரியார் போதாயன விருத்தின்னு பகவத்கீதை பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதனுடைய முகவரையில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். 3வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த முதல் 2 ஸ்லோகங்களுக்கான கருத்து சொல்லுகின்ற பொழுது அதில் மாறுபட்ட விளக்க உரையானது இருக்கின்றது. அவர் சொன்னதிலேயே அவர் முதல் முகவுரையில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கும் பிறகு இந்த 3வது அத்தியாயத்தில் விளக்கம் கொடுக்கிற பொழுது சொல்லுகின்ற கருத்துக்குமே மாறுபாடு இருக்கின்றது என்பதை ஆச்சாரியர் இதுவரைக்கும் காட்டினார். அதற்கான ஸ்ருதி மேற்கோள்களையும் காட்டினார். ஆகவே ஞான கர்ம சமுச்சயம் என்ற கருத்து தவறானது, அது இல்லை. சமசமுச்சயம்ங்கிறது இல்லை என்பதை நிரூபணம் பண்ணிட்டாரு. இப்போ அதற்கான யுக்தியையும் சொல்லுகின்றார். யுக்தி பூர்வமாக யோசித்து பார்த்தாலும் அது பொருந்தாது என்பதை காட்டுகின்றார். மேற்கொண்டு இதுவரை அந்த பாஷ்யம் படிக்கலாம். மோக்ஷஸ்ய ச அகார்யத்வாத் முமுக்ஷோஹ கர்ம ஆனர்த்தக்யம் முமுக்ஷோஹ கர்ம ஆனர்த்தக்யம். அனர்த்தம், அதிலிருந்து வந்த வார்த்தை ஆனர்த்தக்கியம். அனர்த்தம்னா பயனற்றது, அர்த்தமற்றது, பயனற்றது. யாருக்கு? முமுக்ஷுவுக்கு. முமுக்ஷுவுக்கு கர்மமானது பயனற்றது. ஏன்னா முமுக்ஷுவினுடைய நோக்கம் என்னது? மோட்சம் என்பதுதான் முமுக்ஷுவினுடைய ஒரே குறிக்கோள். மோட்சம் அடைய வேண்டும் என்பதுதான் முமுக்ஷுவினுடைய ஒரே குறிக்கோள். அந்த மோட்சத்திற்கு கர்மமானது பயன்படாது என்பதனால் கர்மம் அர்த்தமற்றது. அதனால் முமுட்சுவான பிறகு ஒருவன் கர்ம பலன் கருதி விருப்பத்தோடு செய்ய முடியாது. அவன் சாதகனாக இருக்கிறதுனால கர்ம யோகம்ங்கிறத அவனுக்கு வலியுறுத்தி நாம் சொல்லுகின்றோம். பகவானும் இங்கே கர்மயோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார். நீ அர்ஜுனன் முமுட்சுவாக தான் இருக்கிறான். ஆனால் கர்மத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். நீ கர்மாவை விடக்கூடாது, கர்மாவை செய்யணும்னு சொல்கிறார். ஆனால் கர்ம யோகமாக செய்ய வேண்டும்னு சொல்லுகின்றார். கர்ம யோகமாக செய்கின்ற பொழுது அங்கே கர்ம பலனில் பற்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஆசையானது இருக்கக்கூடாது. சித்த சுத்தி என்பதற்காக கர்மாவை செய்ய வேண்டும். என்னுடைய மன தூய்மைக்காக நான் என்னுடைய கடமைகளை செய்கின்றேன் என்று லௌகிக்க பலன் கருதாம ஷரீர சுகம் என்ற இன்பத்தை கருதி கர்மாவை செய்ய கூடாது. அப்படி கர்மம் பயன்படாது. அப்புறம் மோக்ஷஸ்ய அகாரியத்வாத். என்ன காரணம் சொல்றாரு? ஏன் முமுக்ஷுவுக்கு கர்மம் அர்த்தமற்றது, பயனற்றது என்றால் மோக்ஷம் கர்மத்தினால ஆகக்கூடியது அல்ல. அக்காரியம்னா காரியத்தினால சித்திக்கக்கூடியது அல்ல மோக்ஷம். மோக்ஷங்கிறது ஒரு கர்ம பலனாக கிடைக்கக்கூடியது அல்ல. எந்த கர்மாவனாலையும் மோட்சத்தை சம்பாதிக்க முடியாது, மோட்சத்தை பலனாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கும் என்றால் என்ன ஆகும்? அது அனித்தியமாக இருக்கும். மோட்சங்கிறதும் அனித்தியமாக இருக்கும். ஏன்னா எல்லா கர்ம பலன்களும் அனித்தியமானவை தான். எந்த கர்மாவினுடைய பலனும் நித்தியமானது கிடையாது. கர்மா வரையறைக்குட்பட்டது. ஆகவே கர்ம பலன்களும் வரையறைக்கு உட்பட்டவையே. மோட்சமும் கர்ம பலனாக ஏற்படும் என்றால், ஒரு கர்மாவை செய்து அதனுடைய விளைவாக ஏற்படும் என்றால் அதுவும் அனித்தியமாகத்தான் இருக்கும். அனித்தியமான மோட்சம் யாருனாலையும் விரும்பப்படுவது இல்லை. மோட்சம்னா நித்தியமாக இருக்கணும், நிரந்தரமான விடுதலை என்பதை தான் நம்ம விரும்புகின்றோம். பிறவாத நிலை எது வரைக்கும் யுக பரியந்தம் இருந்துட்டு திரும்ப பிறந்து வருவார்னு சொன்னாக்கா அது யாருனால எந்த மதத்தவருக்கும் அது ஏற்புடையது அல்ல. அது தற்காலிகமான விடுதலை என்பது லௌகிக்க விஷயங்களாலேயே நமக்கு கிடைக்குது. தூங்கினாலே மோட்சம் வந்துடுது. தூக்கத்திலேயே எந்த சம்சாரமும் இல்லாமல் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ தூக்கமே ஒரு தற்காலிக மோட்சமாக தான் இருக்குது.
மரணம்ங்கிறது அதுவும் தற்காலிக மோட்சமாக தான் இருக்குது. அடுத்த சரீரத்துக்கு போகிற வரைக்கும் விடுதலையாக இருக்குது. இல்லை மது முதலான அந்த வஸ்துக்களும் கூட தற்காலிக விடுதலையை தருவதாக, மோட்சத்தை தருவதாக இருக்கின்றது. இப்போ தற்காலிகமான மோட்சம் உலக விஷயங்களாலேயே வருகின்றது, அல்லது மனது தற்காலிகமாக அடங்கி இருப்பதனாலேயே நமக்கு கிடைக்கின்றது. அந்த மோட்சமானது உண்மையானது அல்ல. மோட்சம்னாலே அது நிரந்தர விடுதலை, முழுமையான விடுதலை, நிரந்தரமான விடுதலை என்பதுதான். அதனால் மோட்சங்கிறது கர்மாவினுடைய பலனாக இருந்தால் அது அனித்தியமானதாக இருக்கும். மோட்சம் அப்படிப்பட்டது அல்ல. அது மட்டுமல்ல, கர்மாவினால் என்ன செய்ய முடியும் என்றால் அதில் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த ஈஷாவாசி உபனிஷத் முகவுரையில் கூட பார்த்தோம். உற்பத்திகி ஆப்திகி, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம். கர்மானால என்ன பண்ணலாம்னா இல்லாத ஒரு பொருளை உண்டு பண்ணலாம், அல்லது தூரத்தில் இருக்க ஒன்றை நம்ம நடந்து போய் அடையலாம். இல்லாத ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இல்லை நான் இங்கேருந்து மதுரைக்கு போகணும்னா அதற்கு நடந்து போனாக்க அது ஒரு கர்மா. அந்த கர்மாவை பண்ணுறதன் மூலமாக நான் அந்த இடத்தை அடையலாம். ஆப்திகிங்கிறது இருக்குது. அல்லது விகாரக, ஒரு பொருளை இன்னொன்றாக மாற்றி வைக்கலாம். வீடு பழசாயிடுச்சு, சரியில்லைன்னா இடிச்சிட்டு அதை மாடிஃபை பண்ணி புதுசாக கட்டலாம், இன்னொரு அதை மாற்றி அமைக்கலாம், இருக்கிறத மாற்றி அமைக்கலாம், விகாரம் பண்ணலாம். கர்மானால அதான் பண்ண முடியும். அல்லது சம்ஸ்காரக, சம்ஸ்காரம் பண்ணலாம். அழுக்காக இருக்கிறத தூய்மைப்படுத்தலாம். வீடு அழுக்காக இருக்குனாக்கா கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்தலாம். இதுதான் கர்மாவனால் சம்பாதிக்க முடிந்ததே ஒழிய அதற்கு மேலே வேறு எதுவும் கர்மாவனால் பண்ண முடியாது. மோட்சம் என்பது விடுதலை. அதனால் மோட்சம்ங்கிறது அகாரியத்துவம். அது காரியத்தினால, கர்மாவினால் நடக்கக்கூடியது அல்ல, கர்மாவினால் சம்பாதிக்கக்கூடியது அல்ல. மோட்சம்ங்கிறது சித்த வஸ்துவாக இருக்கக்கூடியது, நித்திய சித்தமாக இருக்கக்கூடியது. அப்படி இருந்தால் தான் நிரந்தரமாக இருக்கும். மோட்சம்ங்கிறது வரக்கூடியது, ஒரு காலத்தில் அடையக்கூடியதுனாக்கா எது அடையப்படுதோ அது இன்னொரு காலத்தில் இழக்கப்படும். உற்பத்தி ஆகின்றதுனாக்கா கண்டிப்பாக எது உற்பத்தி ஆகுதோ அது இன்னொரு காலத்தில் அழிந்து போகும். அப்புறம் அது மாறி வருதுன்னா, இப்போ நான் சம்சாரத்தில் இருக்கிறேன், மாறி மோட்சம், ஆத்மா சம்சாரத்தில் இருக்குது, அதிலிருந்து விடுதலை கொடுத்தாக்கா மோட்சத்தை அடையும்னாக்கா அது மாறி மோட்சம் வரும்னா திரும்ப அது பழைய நிலைக்கு போய்விடும். வீடை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணால் என்ன ஆகும்? திரும்ப அழுக்காகத்தான் செய்யும். அதனுடைய இயல்பு அப்படி. அதனால் மாறுதல், அந்த தூய்மைப்படுத்துதல் என்பது இல்லை. ஆத்மா அசுத்தமாக இருக்குது, அதை தூய்மைப்படுத்தினா மோட்சம்னாக்கா திரும்ப அது அசுத்தமாகுமே, அப்போ என்னாச்சு? மோட்சம் போயிடும். அல்லது அது இப்போ சம்சாரத்துக்குள்ளே இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றி அமைத்தா விடுதலையானது கிடைக்கும்னா மாறினது திரும்ப பழைய நிலைமைக்கு மாறி போகும். அது வரத்தான் செய்யும். இந்த மாதிரி மோட்சத்தை உண்டு பண்ணலாம்னா அது அனித்தியமாக இருக்கும். அதனால் ஆத்மாவுக்கு மோட்சத்தை உற்பத்தி பண்ணுறதோ அல்லது இல்லாமல் இருந்து அடையிறதோ அல்லது மாற்றி அமைத்தல் என்பதோ அல்லது தூய்மைப்படுத்துதல் என்பதனாலோ ஆத்மாவுக்கு மோட்சமானது சித்திக்கும் என்றால் அது அனித்தியமானது. அப்படி இல்லை, ஆத்மா நித்திய முக்தமாக இருக்கின்றது. அது ஏற்கனவே விடுதலையாகத்தான் இருக்குது. அஞ்ஞானத்தினால, ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லாததுனால ஜீவன் தன்னை சம்சாரியாக நினைத்து கொள்ளுகின்றான். ஆனால் இங்கே அஞ்ஞான நிவர்த்தி தான் தேவை. அஞ்ஞான நிவர்த்தியினால தான் மோட்சமானது சித்திக்கின்றது. ஏன்னா ஆத்மா ஏற்கனவே முக்த நிலையில் இருக்கின்றது, அது தெரியலை, அதனால் சம்சாரியாக இருக்கிறான். சாஸ்திர சிரவணத்தினால அந்த அஞ்ஞான நிவர்த்தி ஏற்படுகின்ற பொழுது சித்த வஸ்துவானது விளங்குகின்றது. அவ்வளவுதான். அதனால் இந்த மோட்சமானது காரியமாக இல்லைங்கிறதுனால முமுட்சுவுக்கு கர்மாவானது பயனற்றது. கர்மாவை செய்து அவன் எந்த மோட்சத்தை அடைதல் என்பது இல்லை. முமுட்சு விரும்புறது மோட்சம்தான். அதனால் கர்மா பயனுள்ளது, கர்மாவினால் மோட்சத்தை அடைய முடியாதுன்னு புரிந்து கொண்ட ஒருவன் மீண்டும் கர்மாவை செய்ய விரும்ப மாட்டான், செய்ய மாட்டான். சரி, இதோட இந்த கருத்து முடிகின்றது. அதற்கு மேலே இந்த யுக்தியிலேயே இன்னொரு யுக்தி சொல்லுகின்றார் பூர்வபக்ஷி. ஏன் கர்மாவை விடக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுகிறார்.
கர்மா மோட்சத்துக்கு சகாயமாக இருக்கும், அதாவது ஞானத்திற்கு சகாயமாக இருக்கும். அதனால் கர்மாவை செய்யணும். கேவல ஞானம் மட்டும் மோட்சத்தை தராது. எப்படி சகாயமாக இருக்கு, அதற்கான விளக்கம், அதற்கு ஆச்சாரியர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அடுத்த வரி. அதனால் இங்கே தமிழில் பார்த்தா நம்ம பார்த்ததுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இங்கேயும் கீதையிலும் சகல கர்மங்களையும் மனத்தால் துறந்து 5வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம், என்பது முதலானவை எல்லாம் துறவை விதிக்கும் ஸ்மிருதிகளாம். மோக்ஷம் கர்மத்தினால் அமைய முடியாது. மற்றும் மோக்ஷம் என்பது அதனுடைய சொரூபத்தை ஆலோசித்தாலும், மோட்சத்தினுடைய சொரூபம் என்ன என்று ஆலோசனை பண்ணாலும் விசாரம் பண்ணாலும், மோட்சங்கிறது ஆத்மாவுக்கு ஸ்வரூபமாக, அதாவது நித்தியமாக இருந்தால் மட்டுமே அது நிரந்தரமான மோட்சத்தில் இருக்க முடியும். ஒரு காலத்தில் வரக்கூடியதுன்னா எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதில் ஆத்மா நித்திய முக்தமாக இருந்தால் மட்டுமே, அதாவது அதனுடைய சுபாவமாக மோட்சம் இருந்தால் மட்டுமே ஆத்மா எப்பொழுதும் மோட்சத்தை அடைய முடியும், மோட்சத்தில் இருக்க முடியும். வேற எப்படி இருந்தாலும் அது அனித்தியமானதாக இருக்கும். ஆகவே அது காரியமாக கர்மத்தினால் சாதிக்கப்படுவதாக இல்லை. இப்போ ஆத்மா ஏற்கனவே முக்தமாக இருக்கு அப்படின்னாக்க அதை கர்மத்தினால உண்டு பண்ணணுங்கிறது இல்லை, அப்படி சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆத்மா ஏற்கனவே முக்தமாக இருக்கு அப்படின்னா என்னை நான் ஏன் சம்சாரியாக நினைக்கணும்? நான் ஆத்மா, ஆத்மா தான் இங்கே எல்லாமாக இருக்கிறது என்பது சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அப்போ நீ ஆத்மா தத்துவமசி என்று குரு உபதேசம் பண்ணுறாருன்னா ஏற்கனவே நீ ஆத்மாவாக இருக்கிறாய். அந்த ஆத்மா எப்படி இருக்கு? அது ஏற்கனவே முக்த சுபாவமாக இருக்கின்றது, நித்திய முக்தமாக இருக்கின்றது. இப்போ நித்திய முக்தமான ஆத்மாவாக நான் இருந்தாலும் ஏன் நான் இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரியாக இருந்தேன், ஏன் நான் சம்சாரியாக இருக்கிறேன் என்று கேட்டால் அங்கே என்ன பதில்? நித்திய முக்தம் என்று இருந்தாலும் அது அறியப்படாமல் இருக்கின்றது. நீ ஆத்மாவாகவே இருக்கிறாய், ஆத்மா நித்தியமுக்த சுபாவமாகவே இருக்கின்றது. ஆனால் அதை நீ அறியாமல் இருக்கிறாய். அந்த அஞ்ஞானத்தினால மூடப்பட்டதுனால உனக்கு உன்னுடைய சொரூபம் தெரியலை. அது தெரியலைங்கிறதுனால நான் அல்லாத உடலை நீ நான் என்று நினைத்திருக்கின்றாய். அதனால் இருக்கிற ஆத்மாவை தெரிந்து கொள்ளவில்லை, இல்லாத அனாத்மாவான சரீரத்தை நான் என்று நினைத்திருக்கிறாய். அதுதான் உன்னுடைய சம்சாரத்திற்கு பந்தத்திற்கு காரணம். அதனால் ஆத்மாவை தெரிந்து கொள்ளுதலும் அனாத்மாவை நான் இல்லை என்று விளக்குதலும் தான் மோட்சத்திற்கு செய்ய வேண்டிய ஒன்று. ஆகவே அது காரியத்தினால் அடைய வேண்டியதில்லை, அது ஞானம். அது தெரிந்து கொள்ளுதல் என்பது காரியம் அல்ல, அது ஞானம். ஆத்மா அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, அடைய வேண்டியது அல்ல. அடையப்பட வேண்டியதா ஆத்மா இல்லை, ஆத்மா அறிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் கர்மத்துக்கான வேலை அங்கு இல்லை. கர்மாவுக்கு இந்த 4 பலனைத்தான் கொடுக்க முடியும். ஒன்றை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் கர்மாவுக்கு இல்லை. கர்மானால உற்பத்தி, பிராப்திகி, விகாரக, சம்ஸ்காரியக இதைத்தான் பண்ண முடியுமே ஒழிய ஞானத்தை உண்டு பண்ணுதல் என்பது கர்மாவுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. அதற்கு கர்ம சாதனங்களான ஞான இந்திரியங்கள் தான் உதவியாக இருக்கும், அல்லது பிரமாணங்கள் தான் உதவியாக இருக்குமே ஒழிய கர்மா சாதனம் அல்ல. ஆகவே சம்சாரத்தினின்றும் விடுபட விரும்புவோனுக்கு கர்மம் பயன்படாது. அதனால முமுட்சுவுக்கு கர்மத்தினால பிரயோஜனம் இல்லை. இதற்கப்புறம் நித்திய கர்மாவை விடக்கூடாது என்பதற்கு பூர்வபக்ஷமாக வரக்கூடிய கருத்து, ஆக்ஷேபக. அடுத்த ஆக்ஷேபம் பூர்வபக்ஷம். நித்யானி பிரத்யவாய பரிகாரார்த்தம் அனுஷ்டேயானி இதி சேத்
ந. பதில் பதில் ந, இல்லை. ஏன் இல்லைங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல போறார். இப்போ நித்யானி, நித்யானினா நித்திய கர்மாணி, நித்திய கர்மங்கள் அவசியம் செய்யப்பட வேண்டும். ஞானத்திற்கு பிறகு அல்லது ஞானம் இருக்கிற பொழுதே நித்திய கர்மாவை விடாம செய்யணும். ஏன் விடாம செய்யணும்? அதற்கான பதில் நித்யானி அனுஷ்டேயானி பிரத்யவாய பரிகாரார்த்தம். பிரத்யவாயம்ங்கிற தோஷம் வராமல் இருப்பதற்காக, பிரத்யவாய பாபத்தை போக்குவதற்காக, அதனால் பரிகாரம் செய்வதற்காக பிரத்யவாய பாபம் என்று ஒரு கருத்து கர்மகாண்டிகள் சொல்லுகிறார்கள். பிரத்யவாயம்ங்கிறது ஒரு தோஷம், அதாவது செய்ய வேண்டிய வேலையை நித்தியமாக செய்ய வேண்டிய சந்தியாவந்தனாதிகளை செய்யலேனா அதை செய்யாமல் விடுறதுனால பாபம் வரும் என்று, அந்த பாபம் ஆகாமி பாபம், அதுக்கு பிரத்யவாயம்னு பேர். செய்ய வேண்டியதை சாஸ்திரம் விதித்திருக்க ஒரு செயலை செய்யாமல் விடுவதனால பாபம் வரும். அந்த பாபம் வராமல் இருக்கிறதுக்காக நித்திய கர்மாவை செய்யணும். நித்திய கர்மாவை செய்யறதுனால புண்ணியம் இல்லை, அது கூடுதலான ஒரு புண்ணியம்ங்கிறது இல்லை. ஆனால் அதை செய்யாமல் விட்டால் பாபம் வரும். ஆகவே அதை ஒருவன் செய்ய வேண்டும். அதனால் ஞானத்தினால மோட்சம் வந்தது, அல்லது ஞானத்தினால ஞானம் மோட்சத்திற்கு சகாயமாக இருக்குது. அதே சமயம் அந்த மோட்சத்தை அடையிறதுல பிரதிபந்தமானது வரும். நித்திய கர்மாவை தொடர்ந்து பண்ணுறதுனால புதிதாக பாபம் வராமல் இருக்கும். ஞானம் என்ன பண்ணுது? பழைய பாபங்கள் எல்லாம் போக்கும், பழைய பாபங்கள் எல்லாம் போக்கி விடுதலையை தரலாம். ஆனால் நித்திய கர்மாவை செய்யாமல் விடுறதுனால ஒருவனுக்கு புதிதாக பாபங்கள் வரும். அந்த புதுசாக பாபம் வராமல் இருந்த ஆகாமி பாபம் வராமல் இருக்கணும்னா ஞானத்தோட நித்திய கர்மாவை விடாமல் செய்யணும் என்பது பூர்வபக்ஷம். அது சித்தாந்தம் இல்லை, அது பூர்வபக்ஷம். இந்த பிரத்யவாய பாபம் என்பது இதை நம்ம சித்தாந்தத்திலையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதற்கு நம்ம கொடுக்குற விளக்கம் வேற. பிரத்யவாயம்ங்கிறது ஒரு கர்மாவை செய்ய வேண்டிய ஒரு கர்மாவை செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பிரச்சனை வருங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்குது. கர்மகாண்டத்துக்கும் கர்மகாண்டிகளுக்கும் ஞானகாண்டிகளுக்கும் வேறுபாடு உண்டு. ஆச்சாரியர் இந்த நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் வேதாந்தத்திலையும் பிரத்யவாயம்ங்கிற ஒரு தோஷம் இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதனுடைய சொரூபம் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கறதுல வேறுபாடு இருக்குது. அவர்கள் கர்மகாண்டிகள் சொல்கிறது நித்தியமாக பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் முதலான ஜபத்தை செய்யாமல் இருக்கிறதுனால அந்த செய்யாமைங்கிறது ஒரு பாபத்தை உண்டு பண்ணும். சாஸ்திரம் விதித்த அந்த கர்மாவை செய்யாமல் இருத்தல் என்பது ஒரு பாபத்தை உண்டு பண்ணுகின்றது. அதனால் அந்த பாபத்துக்கு தான் பிரத்யவாயம்னு பேர் என்பது அவர்களுடைய கருத்து. அப்போ அந்த பாபம், அந்த பண்ணா புண்ணிய வருமானம், பண்ணா புண்ணியம்ங்கிறது இல்லை. ஆனால் பண்ணாமல் விட்டால் அந்த செய்யாமைங்கிறது பாபத்தை உண்டு பண்ணும். ஆகவே அந்த பாபம் வராமல் இருக்கணும்னா அவசியம் செய்யணும் என்பது கர்மகாண்டிகளுடைய விளக்கம். ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்? அதற்கு இங்கே மறுப்பு சொல்ல போகிறார். அப்படி இல்லைங்கிறது சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்குறார். பார்க்குறோம். பொதுவாக அந்த ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு குறைபாடு, ஒரு தோஷம் வரும். என்ன வரும்னா, இப்போ தினம் குளிக்கிறதுனால ஏதாவது புதுசாக லாபம் இல்லை, இருக்கிற அழுக்கு போகுது. அதானே, உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு போகுது. வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணுறதுனால என்ன ஆகுது? சுத்தமாக இருக்குது, அவ்வளோதான். குப்பை இல்லாமல் இருக்குது. இதை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? இது நித்தியமாக நம்ம செய்கிற ஒரு செயல். உடம்பை தூய்மைப்படுத்தி கொள்வது, ஆடைகளை தூய்மைப்படுத்தி கொள்வது, அல்லது நாம் இருக்கிற இடத்த தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது தினசரி செய்கிற செயல். அதனால் தூய்மைங்கிறது வருதே ஒழிய அதனால் கூடுதலான ஒரு லாபம்ங்கிறது இல்லை.
ஆனால் அதை செய்யாமல் விட்டால் என்னாகும்? குப்பை அதிகமாகும், உடம்புல அழுக்கு அதிகமாகும், துணியில் அழுக்கு அப்படியே போகாமல் இருக்கும். அதானே? அப்போ அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு தோஷம் வருதுங்கிறது உண்மை. குளிக்காமல் இருக்கிறதுனால ஒரு தோஷம் வருதுங்கிறது உண்மை. அல்லது கூட்டி பெருக்காமல் இருக்கிறதுனால அங்கே குப்பை இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இந்த குப்பை எதனால் வந்தது, இல்லை உடம்புல அழுக்கு எதனால் வருதுன்னா செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருக்கிறதுனால அது வருதா அப்படின்னா அது வரல. செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிற குளித்தல்ங்கிறத செய்யாமல் இருக்கிறதுனால அதிலிருந்து அழுக்கு உற்பத்தி ஆகுதுங்கிறது இல்லை. அழுக்கு உற்பத்தி ஆகிறது உடம்போட இயல்பு. உடம்புல இருந்து அழுக்கு உற்பத்தி ஆகுது. அதை தூய்மைப்படுத்துறதை செய்யாமல் விட்டா உற்பத்தி ஆன அழுக்கு அங்கே இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் இந்த செயலை செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலனை கொடுக்காது. கர்மானாக்கா சாஸ்திரமே புண்ணிய பாப கர்மாவை சொல்லுது. இந்த செயலை செஞ்சால் புண்ணியம், இந்த செயலை செஞ்சால் பாபம். அதனால் புண்ணியத்தை தரக்கூடிய, புண்ணியம் இருந்தால் இன்பம் வரும், பாபம் இருந்தால் துன்பம் வரும். இப்போ உனக்கு இன்பம் வேண்டும்னாக்கா புண்ணியம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும்னா இந்த கர்மாவை பண்ணணும். பாப்பத்தினுடைய விளைவு துன்பம்னா துன்பம் வேண்டாம்னாக்கா பாப்பம் செய்யக்கூடாது, பாப்பம் இருக்கக்கூடாது. பாப்பம் இருக்கக்கூடாதுன்னா பாப்பத்தை தரக்கூடிய கர்மாவை செய்யக்கூடாது. மது அருந்துதல் அல்லது பிறர் பொருளை திருடுதல், கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி ஹிம்சை பண்ணுறது, இந்த மாதிரி பாப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்கள் அது நிஷித்த கர்மா. அதை செய்யறதுனால பாப்பம் வரும், பாப்பத்தினால துன்பம் வரும். அப்போ இன்பமோ துன்பமோ புண்ணியமோ பாப்பமோ அது ஒரு கர்மாவினுடைய விளைவாக வரக்கூடியது. இந்த செயல் அதற்கு இந்த விளைவு அப்படின்னு. ஆனால் இந்த பிரத்யவாயம்ங்கிற தோஷம் கர்மாவை செய்யாமல் இருக்கிறதுனால வருது அப்படின்னு சொன்னாக்கா அது அபாவத்தில் இருந்து ஒரு பாவ பலன் வருவதாக ஆகின்றது. கர்மாவை செய்யாமைங்கிறது ஒரு அபாவம், பண்ணலைங்கிறது தானே. இப்போ அதில் இருந்து ஒரு பாப்பம் வரும்னாக்கா பாப்பத்தோடைய பலன் துன்பம்ங்கிறது இவன் பிரத்யட்சமாக அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அப்போ அபாவத்தில் இருந்து ஒரு பாப்பம் வரும், அபாவத்தில் இருந்து ஒரு துன்பத்திற்கான ஒரு காரணம் வரும்னாக்கா அபாவத்திலிருந்து ஒன்று உற்பத்தி ஆகிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யுக்திக்கும் பொருத்தம் இல்லாதது. சாஸ்திரம் அப்படி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. அபாவத்திலிருந்து வருதுன்னா அபாவத்திலிருந்து எது வேணாலும் வரலாமே. இல்லை, இன்மையிலிருந்து ஒன்று வரும் என்றால் அது வருங்கிறத ஏற்றுக்கொண்டாக்கா எங்கே எது இருந்து எப்பொழுது எது வேணாலும் வரலாமே, எங்கிருந்து எது வேணாலும் வரலாம். அது பிரமாணத்தையே அப்பிரமாணமாக ஆக்கி விடுகிறது. இந்த செயல் செஞ்சால் அதற்கு இந்த விளைவு அப்படிங்கிறது யுக்திக்கு பொருத்தமாக இருக்குது, அறிவியலாக இருக்குது, சாஸ்திரமும் சொல்லுது. நீ எதுவுமே செய்யலைனாலும் வரும்னா, ஒன்றுமே செய்யலைனாலும் ஒரு பலன் வரும் அப்படின்னா அபாவத்தில் இருந்து வருதுன்னா. இப்போ விதையை போட்டாக்கா அதில் இருந்து ஒரு செடி வருது, நல்ல விதையை போட்டாக்கா நல்ல செடி வருது, நெல் போட்டாக்கா நெல் விதையை போட்டால் இல்லை மாங்கொட்டையை போட்டாக்கா அதுலேருந்து மாமரம் வருது, இல்லை வேற ஏதோ போட்டோம்னா அதிலிருந்து அது வருகிறதுனாக்கா இது செயல், இதனுடைய விளைவு தெளிவாக இருக்குது. அப்போ இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இது நன்மையை தரும் தராதுங்கிறது தெளிவாக இருக்குது. நீ ஒன்றுமே போடலைனாலும் வர்றது வரத்தான் செய்யும் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஒழுங்கு பார்க்க முடியாதே. இயற்கையிலையும் ஒழுங்கு பார்க்க முடியாது, அதில் எந்த யுக்தியும் வச்சுக்க முடியாது, அறிவியலும் கிடையாது, சாஸ்திரமும் அப்படி சொன்னால் சாஸ்திரமே அர்த்தமில்லாததாக ஆகிவிடும் என்பது நம்மளுடைய அவர்கள் சொல்கிற செய்யாமையினால் பாப்பம் வருது என்பது ஏற்புடையது அல்ல. அப்படி வந்தாக்கா நம்ம எவ்வளவோ செயலை செய்யாமல் இருக்கிறோம், அதிலெல்லாம் நமக்கு பாவம் வந்துக்கிட்டே இருக்கணுமே. அப்போ பாபத்தை போக்குவதற்கான வழியே கிடையாது. இப்போ ஒரு செயலை செஞ்சால் பாப்பம் வரும், இப்போ பாப்பம் வேண்டாம்னா இந்த செயலை செய்யாமல் இரு. ஏற்கனவே நான் செஞ்சுட்டேன்னா அதுக்கு ஒரு பரிகாரம், அதுவும் ஒரு செயல் தான். பரிகாரம்ங்கிறதும் ஒரு செயல் தான் இருக்குது. இந்த பரிகாரம் பண்ணுறதுனால ஏற்கனவே செய்த பாப்பம் போகும் அல்லது அனுபவித்து தீரும், அவ்வளோதான். இதான் வழி. புதுசாக பாப்பம் வேண்டாம்னா புதுசாக பாப்ப காரியத்தை பண்ணாமல் இருக்கணும். ஏற்கனவே பாப்பம் பண்ணிட்டேனே அதுக்கான துன்பம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், அல்லது வர்றதை அனுபவிச்சுட்டா அது முடிஞ்சு போயிடும். ஆனால் இப்படி எந்த மாற்றுமே இல்லாமல் அது வரும் அப்படின்னாக்கா அபாவத்தில் இருந்து ஒரு பாப்பம் வரும்னாக்கா அது யுக்திக்கு பொருத்தமானது கிடையாது, அதை நம்ம தீர்க்கவும் முடியாது. அப்போ முக்திங்கிறதே வாய்ப்பு இல்லை. எப்படி வேணாலும் அப்புறம் சாஸ்திரத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். சாஸ்திரம் இதை செய் இதை செய்யாதுன்னு
செய்யறது நான் இவ்வாறு சொல்ல போகிறார். இங்கே பாஷ்யத்தில் விளக்கம் பார்க்கிற பொழுது இப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா கர்மாவை பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலைனாலும் பிரச்சனைனா, பண்ணாலும் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது. அப்பொழுதும் இவன் சம்சாரியாக துன்பத்தில் தான் இருக்கிறான். பண்ணாமல் விட்டா பாப்பம் வரும்னா அதுவும் துன்பம் தான்னா. அப்போ துன்பம் தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்போ சாஸ்திரம் எதற்கு? சாஸ்திரம் அனர்த்தமாயிரும், சாஸ்திரம் அப்பிரமாணமாக ஆகிவிடும்னு சொல்கிறார். அதனால் குளிக்காமல் இருக்கிறதுனால அழுக்கு வருது அப்படின்னா, குளிக்காமல் இருக்கிறதுனால அழுக்கு வரல. குளிக்காமை அல்லது தூய்மை செய்யாமைங்கிறத அழுக்கு உண்டு பண்ணலை. தூய்மை செய்தல்ங்கிறது என்ன பண்ணுது? ஏற்கனவே இருக்க அழுக்க போக்குது, அவ்வளவுதான். குளிக்கிறதுனால அல்லது வீட்டை பெருக்கிறதுனால என்ன ஆகும்? அது ஏற்கனவே இருக்கிற அழுக்க போக்கும். அதை நம்ம செய்யலைன்னா அந்த அழுக்கு அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். அது புதுசாக அழுக்க உண்டு பண்ணாது. புதுசாக அழுக்கு உண்டாகிறதுக்கான காரணம் வேற. ரூமு குப்பையாகுதுன்னா வெளியே இருந்து காற்றுல தூசியில் அது வருது, காற்றடிக்கிறதுனால உள்ளே வரலாம். இல்லை வேற ஏதோ நாயோ பூனையோ ஏதோ குப்பையை போட்டு போகலாம், அப்படி வரலாமே ஒழிய அந்த செய்யாததுனால அங்கே அந்த குப்பை அதிகமாகுதுன்னு சொல்கிறது லாஜிக்கலானது கிடையாது, சரியானதும் கிடையாது. செய்யாமல் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற அழுக்கு நீங்காமல் இருக்கும். அதனால் நித்தியமாக பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் முதலானவைகளை பண்ணாமல் விடுறதுனால பிராரப்தத்தில் இருக்கக்கூடிய சில பாப்பங்களானது நிவர்த்தி ஆகாமல் இருக்கும். அதான் சரியானது. புதுசாக பாப்பம் வருங்கிறது சரியானது கிடையாது. நித்தியமாக ஜபம் பண்ணாக்கா அது செய்த சில பாப்பங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில பாப்பங்கள் ஏற்கனவே செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய பிராரப்தத்தில் இருக்கக்கூடிய பாப்பத்தை அது நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னால் அது சரியானது. ஆனால் செய்யாமல் விடுறதுனால புதுசாக பாப்பம் வருங்கிறது ஏற்புடையது அல்ல. தூய்மைப்படுத்துறது தான் நல்ல உதாரணம். அர்த்த சாஸ்திரம் சொல்லுது, சந்தியாவந்தனம் முதலானவைகள் தூய்மைப்படுத்துதுன்னா என்னது? ஏற்கனவே இருக்க அழுக்க க்ளீன் பண்ணுது. அதை பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? அழுக்கு அது இருந்து கொண்டு இருக்கும். புதுசாக அழுக்கு உண்டாகாது. அழுக்கு உண்டாகுன்னா பண்ணாமல் இருக்கிறதுனால அழுக்கு உண்டாகிறது இல்லை. ஏற்கனவே அது அழுக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, அது உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாக்கா அந்த துப்புரவு பணியாளர்கள் கூட்டிகிட்டே போவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? பஸ்ஸில் இருந்து குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பான். பஸ்ஸில் உட்காந்து சாக்லேட்டை சாப்பிட்டோ இல்லை கடலை சாப்பிட்டோ இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டோ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோ தோலை உரித்து ஜன்னல் வழியாக போட்டுட்டு இருப்பான். அவங்க அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து பார்த்தா குப்பை வந்திருக்கும். அப்போ அங்கே குப்பை வந்ததுக்கு யார் காரணம்? அவங்க கூட்டாமல் போனதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்? இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தமாகவே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, வரி மட்டும் வாங்குறான், என்ன வேலை செய்யுது கவர்மெண்ட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட்டை திட்டுவான். அவன் இப்போ தான் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் குப்பை வந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அவன் கூட்டாமல் விட்டதுனால தான் குப்பை வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? கூட்டாமல் விட்டதுனால குப்பை வரலை, நீ குப்பை போட்டதுனால குப்பை வந்திருக்கு, அதான காரணம். அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். காலையில் ஒரு தடவை கூட்டுறாங்க, சாயந்தரம் ஒரு தடவை கூட்டுறாங்க. கூட்டாமல் விடுறதுனால குப்பை வருதான்னா அதுக்கப்புறம் வர்ற ஆள் குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால் அந்த கூட்டாமைங்கிறது குப்பையை உண்டு பண்ணலை, குப்பை வருவதற்கு வேற காரணம். ஏற்கனவே இருக்கிற குப்பை கூட்டுனா சுத்தமாகும், அவ்வளோதான். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராரப்தத்தில் இருக்கக்கூடிய பாபம் சந்தியாவந்தனாதி ஜபத்தை பண்ணுறதுனால, நித்திய நைமித்திகாதி கர்மத்தை பண்ணுறதுனால நீங்குமே ஒழிய அது அதனால் பிரத்யவாயம்ங்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் இதுதான். பிரத்யவாயம்ங்கிறது ஒரு தோஷம்தான். நித்திய கர்மாவை பண்ணாமல் விடுறதுனால ஒரு தோஷம் இருக்குது. அது என்ன தோஷம்னா, அந்த ஏற்கனவே இருக்க அழுக்கு போகாமல் இருக்கிறது, பாப்பம் நீங்காமல் இருக்கிறதுங்கிறது பிரத்யவாயங்கிற தோஷம் நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறது, ஆச்சாரியர் சொல்கிறது. ஆனால் அவர்கள் கர்மகாண்டிகள் சொல்கிறது அது அந்த செய்யாமைங்கிறது ஒரு பாபத்தை உண்டு பண்ணும்னு சொல்கிறாங்க. அது ஏற்புடையது அல்ல, அது நியாயமானது அல்ல, யுக்திக்கு பொருந்தக்கூடியது அல்ல. அப்படி சொன்னால் சாஸ்திரமே பிரமாணம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துகிறார். இந்த விஷயம் இங்கே சுருக்கமாக தான் பேசியிருக்கிறார். வேறு பாஷ்யங்களில் வேறு இடங்களில் இதை பற்றி விரிவாகவே பல இடங்களில் ஆச்சாரியர் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறார், பல விதமான நியாயங்களை சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல இந்த பாஷ்யத்தில் ஒரு சில வரிகளோடு அதை மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறார். அதற்கான பதிலை பார்க்கலாம்.
அதனால இந்த பிரத்யவாயம் அப்படிங்கிறது நித்யானி அனுஷ்டேயானி, நித்திய கர்மங்கள் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவை. எது வரைக்கும்? மரண பரியந்தம். ஞானம் வந்தாலும் மோட்சம் அடைய விரும்புகிறவன் அல்லது ஞானியா இருக்கிறவன், மோட்சத்தை அடைந்தவனே அந்த மரண பரியந்தம் கர்மாவை, நித்திய கர்மாவை விடாம செய்யணும். ஏன் செய்யணும்? பிரத்யவாய பரிகாரார்த்தம். அந்த பிரத்யவாய தோஷம் வராம இருக்கு, செய்யாம விடுறதுனால வரக்கூடிய பாப்பம் வராம இருக்கிறதுக்காக அவன் செய்ய வேண்டும் என்பது பூர்வபக்ஷம். இது சேத் என்று சொன்னால் ந, இல்லை. ஏன் இல்லை? விளக்கம் கொடுக்கிறார். அசந்நியாசி விஷயத்வாத் பிரத்யவாய பிராப்தேஹே நகி அக்னி கார்யாதி அகரணாத் சந்நியாசினஹ பிரத்யவாயஹ கல்பயிதும் சக்யஹ யதா பிரம்மச்சாரிணாம் அசந்நியாசினாம் அபி கர்மிணாம். அசந்நியாசி விஷயத்வாத் பிரத்யவாய பிராப்தேகே நகி ந. பிரத்யவாய பிராப்திங்கிறது சந்நியாசி விஷயம் அல்ல. பிரத்யவாயம்ங்கிறது எதனால் வரும்னா செய்கிற கர்மத்தை செய்யாமல் வர்றதுனால வரும். சந்நியாசிக்கு செய்ய வேண்டிய கர்மமாக சாஸ்திரம் ஒன்றும் சொல்லலை. அதனால் சந்நியாசி இந்த நித்திய கர்மாவை பண்ணுறதுனால தோஷமானது, பண்ணாமல் விடுறதுனால சந்நியாசிக்கு பாபமானது வராது. அதனால் அக்னி காரியாதி அகரணாத், அக்னி காரியாதி அகரணாத் பிரத்யவாயக பிராப்தேகே ந பிரத்யவாய பிராப்தேகே ந. யாருக்கு? சந்நியாசிக்கு. அதனால் இந்த அக்னிஹோத்ரா முதலான காரியங்கள் அசந்நியாசி விஷயமாக இருப்பதால், அதான் அசந்நியாசி விஷயத்துவாத்துனா அக்னிஹோத்திரம் முதலானவை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? கிரகஸ்தருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அக்னிஹோத்திரம் பண்ணணும், நித்தியமாக அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஏன்னா அவன் மேற்கோள் காமிக்கிற அந்த வாக்கியமே யாவத் ஜீவம்ங்கிற வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம். அதைத்தான் மேற்கோளாக காமிச்சு யாவத் ஜீவம்னு சொல்லி இருக்கிறதுனால மரண பரியந்தம் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த யாவத் ஜீவம்ங்கிறதுல முழுமையான வாக்கியம் என்னது? யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்பது தான், அல்லது ஜுஹியாத் அப்படிங்கிற பாடம் இருக்குது. அப்போ அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற கர்மாவை மரண பரியந்தம் செய்யணும். எது வரைக்கும் உயிரோடு இருக்கிறானோ அது வரைக்கும் பண்ணணும். யாவத் ஜீவம், எது வரைக்கும் உயிரோடு இருக்கிறானோ அது வரைக்கும் அக்னிஹோத்ராதி கர்மாவை பண்ணணும். இப்போ அக்னிஹோத்ராதி கர்மம் சாஸ்திரத்தில் எங்கே யாருக்கு விதிச்சிருக்கு அப்படின்னா அது கிரகஸ்தர்களுக்கு விதிக்கப்பட்டதா இருக்கு. அதனால் அசந்நியாசி விஷயத்வாத், அது சந்நியாசிக்கு விதிக்கப்படலை. சன்னியாசிக்கு எல்லா கர்மாவையும் தியாகம் பண்ணணுங்கிறதா விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான மேற்கோளெல்லாம் முன்னாடி காமிச்சிட்டேன். இப்போ அக்னிஹோத்ராதி கர்மா கிரகஸ்தருக்கு விதிக்கப்பட்டு இருக்கு. ஒருவன் கிரகஸ்தனாக இருந்தானா, மரண பரியந்தம் கிரகஸ்தனாகவே இருந்தானா, மரண பரியந்தம் அக்னிஹோத்ராதி காரியத்தை பண்ணணும். அதனால் ஆஜீவம் அப்படிங்கிறது, யாவத் ஜீவம்ங்கிறது மரண பரியந்தம் அவன் கிரகஸ்தனாகவே இருந்தா அக்னி காரியத்தை விடக்கூடாது என்பது தான் விஷயமே உடைய. அது சன்னியாசியாக போயிட்டாக விடக்கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா அது கிரகஸ்த சர்மமாக சொல்லப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த யாவத் ஜீவம்ங்கிறது யார் எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்காங்களோ அந்த வர்ண ஆசிரம தர்மத்தை அவர்கள் கடைபிடிக்கணும் என்பது தான். இப்போ பிரம்மச்சாரிக்கு கூட அக்னிஹோத்திர கர்மம் கிடையாது. பிரம்மச்சாரிக்கு இருக்கிறது சமிதா தானம் தான். இப்போ பிரம்மச்சாரி யாவத் ஜீவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மச்சாரி அக்னிஹோத்திரம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. சாஸ்திரப்படி பிரம்மச்சாரி அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணக்கூடாது. ஏன்னா அக்னிஹோத்திர கர்மம் பண்ணணும்னாக்க அதற்கு பத்தினி இருக்கணும். பத்தினி இருந்தால் இவன் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது. அதனால் பத்தினி இருக்கிறவர் தான் அக்னிஹோத்திர கர்மம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர விதி. அப்போ அந்த அக்னிஹோத்திர கர்மம் பிரம்மச்சாரிக்கு விதிக்கலைல, பிரம்மச்சாரிக்கு கிடையாதுங்கிறது தெளிவாக இருக்குது. பத்தினி இருக்கிறவன் தான் அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணணும், பத்தினி இருக்கிறவன் கிரகஸ்தன் தான்.
அப்போ அவன் அதை யாவத் ஜீவம் பண்ணணும். அப்போ அது கிரகஸ்த ஆசிரமத்துக்காக விதிக்கப்பட்டது. பிரம்மச்சாரிக்கு கூட அது பொருந்தாது. பிரம்மச்சாரி என்ன பண்ணணும்? அவன் சமிதா தானம் பண்ணணும். அவனுக்கான ஜபம் என்னவோ அதை பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கான கர்மா என்னவோ அதை அவன் பண்ணணும். இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருந்தா, பிரம்மச்சாரியா சாகிற வரைக்கும் இருந்தான்னா அதை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அவனே பிரம்மச்சரியா இருந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் கிரகஸ்தனா வந்துட்டானா, கிரகஸ்தனா ஆனதுக்கு அப்புறம் சமிதா தானம் பண்ணலாமான்னு? கிரகஸ்தனா இருக்கிற அந்த ஆனதுக்கு அப்புறம் சமிதா தானம் பண்ணக்கூடாது, அக்னிஹோத்திரம் தான் பண்ணணும். ஏன்னா அதோட அந்த ஆசிரமம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆசிரமத்துக்கான கர்மா அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆசிரமத்துக்கு வந்தா அந்த ஆசிரமத்துக்கான கர்மாவை பண்ணணும். அதே மாதிரி கிரகஸ்தனா இருக்கிறவன் வானப்பிரஸ்தனா போயிட்டானா, வானப்பிரஸ்தனுக்கு என்ன கர்மா சொல்லியிருக்கோ அதை அவன் பண்ணணும். கிரகஸ்த கர்மாவை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சந்நியாசத்துக்கு வந்துட்டா சந்நியாசிக்கு என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் அவன் பண்ணணுமே ஒழிய யாவத் ஜீவம்ங்கிற விதி அங்கே பொருந்தாது. அவன் வராம அடுத்த ஆசிரமத்துக்கு போகாம அதே ஆசிரமத்துல மரண பர்யந்தம் இருந்தான்னா மரண பர்யந்தம் அந்த ஆசிரம தர்மத்தை அவன் கடைபிடிக்கணும். அதுதான் அங்க அர்த்தம். அத்தை இங்க கொடுக்குறார். அசன்யாசி விஷயத்வாத், இந்த அக்னி காரியாதி கரணாத் சந்நியாசினக பிரத்யவாயக கல்பயித்தும் ந சக்கியக. இந்த சந்நியாசிக்கு பிரத்யவாய தோஷம் அக்னி காரியத்தை பண்ணாததுனால வரும்னு கல்பிக்க முடியாது, கல்பிக்க கூடாது. ஏன்னா அக்னி காரியமே பிரம்மச்சாரினாம் யதா பிரம்மச்சாரினாம் அசந்யாசினாம் அப்படி கர்மினாம். அதனால பிரம்மச்சாரி அசந்யாசியா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட கர்மாவை செய்யாம விடுறதுனால இந்த சந்நியாசிக்கு தோஷம் வரும்னு சொல்லக்கூடாது. செய்யாம விட்டா எவன் செய்யாம விட்டானோ அவனுக்கு தான் அது தோஷம் வரும், சந்நியாசிக்கு அது வராது. சந்நியாசிக்கு சந்நியாச தர்மம் இருக்கு. சந்நியாச தர்மம் என்னது? ஒரு கர்மாவும் செய்யாம இருக்கிறது. ஒரு கர்மாவும் செய்யக்கூடாதுங்கிறது தான் சந்நியாச தர்மமே ஒழிய செய்யணுங்கிற விதி கிடையாது. செய்யக்கூடாதுங்கிறது தான். செய்யக்கூடாதும் கூட விதி கிடையாது. அவன் செஞ்சா செய்யலாம், செய்யலைன்னா ஒன்றும் இல்லைங்கிறது தான். தியாகம் பண்ணணுங்கிறத விதின்னு சொல்லிட்டார் அது முன்னாடி. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு யுக்தி. அதனால எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அங்கே விதிக்கப்பட்டது அந்த ஆசிரமத்துக்கு தான் பொருந்தும், அடுத்த ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு பொருந்தாது. இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறார், ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்குற வரைக்கும் தினசரி அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு முதலாளிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். மேனேஜர் இருந்தால் மேனேஜருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கணும், அந்த வேலையில் இருக்கிற வரைக்கும், வேலையில் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும், வேலையில் இருக்கிற வரைக்கும் அது கொடுக்கணும். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருனாக்கா, இல்லை வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போயிட்டார், அந்த வேலையை அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அடுத்த நாள் மேனேஜர் கேட்க முடியுமா, இன்றைக்கி என்ன வேலை பண்ண எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு? கேட்பதற்கான அதிகாரம் இல்லையே, அதுக்கான அங்கே கடமை இல்லை. அதில் இருக்கிற வரைக்கும், அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த விதியை ஒழிய அதுக்கப்புறம் அந்த விதி பொருந்தாது. அதே மாதிரி கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அக்னி காரியம். சந்நியாச ஆசிரமத்துக்கு வர்ற பொழுது அந்த விதியானது பொருந்தாது. அதுக்கப்புறம் அவர்கள் சொல்ற அந்த செய்யாம விடுறதுனால பாப்பம் வரும், செய்ய வேண்டியதை செய்யாம விடுறதுனால அந்த செய்யாமைங்கிறது பாப்பத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்ற அந்த நியாயமானது, அந்த வாக்கியம், அந்த புரிந்து கொள்ளல் தவறானதுன்னு சொல்ற. சாஸ்திரத்துல அப்படி வாக்கியம் இருக்கலாம். அகரணே பிரத்யவாயக, அது வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியம் தான். அகரணே பிரத்யவாயக அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. அப்ப அது சாஸ்திர விதி தானே, அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? சாஸ்திர வாக்கியம் இருக்கே, அக்கரணே பிரத்யவாயக, செய்யாமல் விடுறதுனால பிரத்யவாய தோஷம் வரும் என்று சொல்வது சரிதானே, அது சாஸ்திர வாக்கியமே, அதை தப்புன்னு சொல்ல முடியுமானா அந்த வாக்கியம் தப்பு இல்லை, அந்த வாக்கியத்தை நீ புரிந்து கொண்டது தான் தப்பு. அதான் ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகிறார். அதான் பாஷ்யத்து அந்த ஆச்சாரியர் தெளிவுபடுத்துறது. அந்த செய்யாமையினால பாப்பம் வரும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அது செய்யாமையினால பாப்பம் வருங்கிற பொழுது ஆகாமி பாப்பமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆச்சாரியர் என்ன சொல்றார், ஆகாமி பாப்பம் கிடையாது, பிராரப்த பாப்பம் நீங்காமல் இருக்கும். அதான் அதுக்கு தான் பிரத்யவாயம்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம். அக்கரணே பிரத்யவாயகனா அந்த பிரத்யவாயகங்கிறது ஆகாமி பாப்பம்ங்கிற அர்த்தம் கிடையாது, பிராரப்த பாப்பமானது நீங்காமல் இருக்கும்.
அது ஒரு பிரச்சனை, அதனால செய்யணும் அப்படிங்கிறது. அதுவும் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தர்மம் சொல்லியிருக்கோ அதை செய்யணுங்கிறதானே ஒழிய ஒரு தர்மத்தில் ஒரு ஆசிரமத்தில் சொன்ன தர்மமானது இன்னொரு ஆசிரமத்துக்கு பொருந்தும் அப்படின்னு மரண பரியந்தம் ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது சாஸ்திரத்தை நீ தவறா புரிந்து கொண்டது. அடுத்த வாக்கியம் நல்லா படிக்கலாம். ந தாவத் நித்யானாம் கர்மணாம் அபாவாத் ஏவ பாவரூபஸ்ய பிரத்யவாயஸ்ய உற்பத்திஹி கல்பயிதும் சக்யா கதம் அசதஹ சஜ்ஜாயேத இதி அசதஹ சஜ்ஜன்ம அசம்பவ ஸ்ருதேஹே. நித்யானாம் கர்மாணாம் அபாவாத் ஏவ பாவரூபஸ்ய பிரத்யவாயஸ்ய உற்பத்திஹி கல்பயிதும் ந சக்யா. அதனால் நித்தியமான கர்மாக்களை செய்யாமையினால், அதனால் அபாவாத் ஏவன நித்யானாம் கர்மானாம் அபாவாத் ஏவ நித்திய கர்மாவை செய்யாமையினால். செய்யாமைங்கிறது ஒரு இன்மை, அபாவம்ங்கிறது. அப்புறம் பாவரூபஸ்ய பிரத்யவாயஸ்ய உற்பத்திகி. பிரத்யவாயம்ங்கிறது ஒரு பாபம். அப்போ பாவம் பாபம்னு வந்தால் அது இருக்கு, பாபம் வந்தால் அதற்கான துன்பமானது வரும். அது பாவரூபம். அதனால் பாவரூபஸ்ய பலன் பாவரூபம். பலனுக்கு அவன் சொல்கிற காரணம் அபாவம். அப்போ அபாவத்திலிருந்து பாவம் வரும் என்று சொல்வது உபனிஷத்து கேட்குது. கதம் அசத்தக சஜ்ஜாயேத, அசத்திலிருந்து எப்படி சத்து வரும் அப்படின்னு உபனிஷத்து கேட்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வராதுங்கிறது உபனிஷத்தோட கருத்து. சாந்தோக்கிய உபனிஷத்துல அந்த வாக்கியம் இருக்கு. அசத்திலிருந்து சத்து வரும் என்பது இல்லை, சத்து வராதுங்கிறது உபனிஷத்தோட கருத்து. அப்போ உபனிஷத்து வேத வாக்கியம். நீ என்ன சொல்ற? செய்யாமைங்கிற அபாவத்துல இருந்து பாப்பங்கிற பாவரூபம் வரும்னு சொல்றது, பிரத்யவாயம் வரும்னு சொல்றது சாஸ்திர வாக்கியத்துக்கு உபனிஷத்து வாக்கியத்துக்கு விரோதமானது. உபனிஷத்து வாக்கியத்துக்கு விரோதமான ஒரு கருத்தை சொன்னா கண்டிப்பா அது வரும் அப்படின்னு நீ சொன்னாக்க அப்ப சாஸ்திரம் அப்பிரமாணமாக ஆகிவிடுகிறது. சாஸ்திரத்தோட இந்த வாக்கியத்தை நீ பிரமாணமாக எடுத்துக்கொள்ளவில்லை, அப்பிரமாணமாக ஆகிவிடுகிறது. அடுத்த வாக்கியம், யதி விஹித அகரணாத் அசம்பாவ்யமபி பிரத்யவாயம் ப்ரூயாத் வேதஹ ததா அனர்த்தகரஹ வேதஹ அப்பிரமாணம் இதி உக்தம் ஸ்யாத். மேற்கொண்டு என்னன்னு சொல்றார்? எதி விகித அகரணாத், விதிக்கப்பட்ட ஒன்றை செய்யாததினால், விகித அகரணாத்னு விதியை செய்யாமையினால், அசம்பாவியம் அபி, அப்படி அபாவத்திலிருந்து பாவம் வரும் என்பது வாஸ்தவமா மற்ற பிரமாணங்களுக்கு விஷயம் இல்லை என்பது என்று இருந்தாலும், அதாவது அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் சாஸ்திரம் சொல்லுது அதனால நடக்கும்னா சாஸ்திரத்துக்கு அந்த சக்தி உண்டு. அதாவது பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு விரோதமான கருத்து இது. அபாவத்திலிருந்து ஒரு பாவ வஸ்து வரும் என்பது, இன்மையிலிருந்து ஒன்று வருகிறதுங்கிறது பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதமான ஒரு கருத்து. பிரமாணம்னாலே அது இன்னொரு பிரமாணத்தினால நீக்க முடியாததா இருக்கணும். பிரத்யக்ஷம் முதலான இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமானதா இருக்கக்கூடாது. பிரமாணத்துக்கு விரோதமானதா இருக்கக்கூடாது, இன்னொரு பிரமாணத்தினால நீக்கக்கூடியதா இருக்கக்கூடாது என்பது பிரமாண லட்சணம். அப்போ இது பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு வேறாக இருக்கின்றது. அபாவத்தில் இருந்து பாவம் வரும் என்பது, அபாவத்திலிருந்து பாவம் வரும்னா இன்மை, சூன்யத்திலிருந்து ஒன்று உற்பத்தியாகும் என்று சொல்வது. சூன்யத்திலிருந்து எதுவும் உற்பத்தி ஆகிறத உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்கல. கொசு மூட்டை பூச்சியாக இருந்தாலும்
அதற்குன்னு ஒரு மூலம், அதற்குன்னு ஒரு முட்டை இருக்குது, அதற்குன்னு ஒரு காரணம் இருக்குது. இல்லை அழுக்கு முதலானவைகள்ல இருந்து வருதுன்னா அந்த அழுக்குங்கிற ஒரு காரணமானது இருக்குது. அந்த காரணம் நமக்கு ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவ்வியக்தமாக அங்கே ஒன்று இருக்குது. பாக்டீரியா, வைரஸ் வருது, கொரோனா கிருமி வருதுன்னாக்கா அது என்ன வானத்திலிருந்து வந்ததா, என்ன வேற்று லோகத்திலிருந்து வந்ததா, என்ன ஏற்கனவே இருக்கிற ஒன்றில் இருந்து வருது. அந்த கிருமி நம்ம கண்ணுக்கு தெரியலை, அதனுடைய அந்த கிருமி கொரோனா வைரஸு கண்ணுக்கே தெரியலை. அதோட காரியத்தை வைத்து கொண்டு நம்ம பார்க்குறோம் அது இருக்குன்னு. அப்போ அது வந்ததுன்னா எங்கேருந்து வந்தது? அதுவே அவ்வியக்தமாக இருக்குன்னா அதற்கான காரணமும் கண்டிப்பாக அவ்வியக்தமான ஒரு காரணமானது இருக்கின்றது. அப்படி இல்லாமல் அது திடீர்னு வந்தது, வானத்துல இருந்து வந்தது, எந்த சம்பந்தமும் இல்லாமல் வந்ததுன்னு எங்கள் அறிவியலும் கிடையாது, யாரும் அப்படி சொல்லலை. அப்படி வந்த ஒரு பொருள் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் அபாவத்தில் இருந்து ஒன்று தோன்ற முடியாது. அதாவது சத்தியாதிவாதம்னு சொல்கிறோம். அசத்தியாதிவாதம்ங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒன்றில் இருந்து தான் ஒன்று தோன்ற முடியும். அவ்யக்தாத் வியக்தய சர்வாக. அப்போ தோற்றம்ங்கிறது என்னது? ஒரு வடிவம் இன்னொரு வடிவமாக மாறலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபத்துக்கு வரலாம். அப்படித்தான் தோற்றம் ஏற்பட முடியுமே ஒழிய இல்லாததிலிருந்து ஒன்று முற்றிலுமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் சூன்யத்திலிருந்து ஒன்று வர முடியாது. அப்படி உலகத்தில் நம்ம எதுவுமே பார்க்கலை, அதனால் அது அசம்பவம். விஹித அகரணாத் அசம்பாவியம் அப்படி அசம்பவமாக இருந்தாலும் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, இப்போ சாஸ்திரத்துக்கு இன்மையிலிருந்து ஒன்றை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கான்னா ஒரு கேள்வி. அடுத்த டிஸ்கஷன் இன்னும் ஒரு ஆழமாக சொல்கிறார். ஒரு வரியில் 2 வரியில் ஆச்சாரியர் சொல்லிட்டு போயிடுறார். ஆனால் அதற்கான கருத்துக்கள் ரொம்ப ஆழமானது, பின்னாடி பார்க்கலாம். அதனால் விஹித அகரணாத் அசம்பாவியம் அப்படி பிரத்யவாயம் புரூயாத். அப்படி சொன்னாக்க வேதக ததா அனர்த்தகரக வேதம் அப்பொழுது அனர்த்தகரமாக ஆகிவிடும். அதனால் வேதக ததா அனர்த்தகரக துன்பத்தை உண்டு பண்ணுவதாக ஆக்கிவிடும். அது மட்டுமல்ல, அப்பிரமாணம் இது வேதக அப்பிரமாணம் இது வேதம் அப்பிரமாணம் என்றும் ஆகிவிடும். ரெண்டு சொல்கிறார். ஒன்று அனர்த்தத்தை உண்டு பண்ணுவதாக வேதம் ஆகிறது, துன்பத்தை கொடுப்பதாக கஷ்டத்தை கொடுப்பதற்கு வேதம் காரணமாக ஆகின்றது. ஏன்னா வேதத்தில் வேதம் சொன்னதை செஞ்சாலும் துன்பம்தான், அது செய்யாமல் விட்டேன்னா அதனாலேயும் உனக்கு பாபம் வரும் துன்பம் வரும்னு சொன்னேன். கடைசியில் துன்பம் தான் மிச்சம்னா, வேதத்தை ஃபாலோ பண்ணாலும் மிச்சம், ஃபாலோ பண்ணலைனாலும் துன்பம் தான் மிச்சம்னா அது அனர்த்தத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கின்றது வேதம். அதுக்கப்புறம் அப்பிரமாணம், அது பிரமாணம் இல்லைன்னு ஆகிவிடுகிறது. ஏன்னா நீ சொல்கிற சூன்யத்திலிருந்து ஒன்று வரும்னு சொன்னாக்க அது எந்த பிரமாணத்துக்குள்ளேயும் வரலை. சூன்யத்திலிருந்து ஒன்று உற்பத்தியாக முடியும், பிரத்யவாயம்ங்கிற ஒரு தோஷமானது அபாவத்திலிருந்து பாவமாக வரும்னு சொன்னால் அது எந்த பிரமாணத்துக்குள்ளேயும் வரலை. அப்போ எல்லா பிரமாணங்களையும் அது அப்பிரமாணமாக ஆக்கி விடுகிறது, அது நமக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். அதனுடைய தமிழை மட்டும் பார்த்து முடிக்கலாம். நம்ம புக்கில் இருக்கிறதுல எத்தனாவது பக்கம்? 91 இந்த கேள்வி, அதற்கான சமாதானம். நித்திய ஆக்ஷேபம். நித்திய கர்மங்கள் செய்யாது விட்டிடுதலால் வரும் குற்றத்தை நீக்கி கொள்ளும் பொருட்டு பயன்படுகின்றன எனில், செய்யாமல் விட்டுடுதலால் வரும் குற்றம்னா செய்யாமல் போகிறதுனால பாப்பம் வரும், அந்த பாப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக நித்திய கர்மாவை செய்யறதுங்கிறது பயன்படுகிறது அப்படின்னு சொன்ன சமாதானம். அப்படி அன்று கர்மங்களை செய்யாவிடின் குற்றம் வரும் என்பது சந்நியாசிகள் அல்லாதவர்களுக்கு ஆதலின். ஏன்னா சன்னியாசிகள் அல்லாதவர்களுக்குன்னா சன்னியாச ஆசிரமம் தவிர மற்ற ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சாஸ்திரம் கர்மாங்கிறத விதிக்குது. அப்போ அந்த கர்மாவை அவர்களுக்கு செய்யலைனாக்கா அவர்களுக்கு குற்றம் வரலாம். ஆனால் சன்னியாசிகளுக்கு அது வரும்னு சொல்ல முடியாது. எவன் குடிக்கிறானோ அவனுக்கு தான் கேன்சர் வரும்னா, குடிக்காத ஆளுக்கு வருமானா வராது. அவனுக்கு வந்தானா அதுக்கு வேற காரணமாக இருக்கும். ஆனால் யார் இப்போ ஒரு பண்ணான்னா அவனுக்கு தான் அதனுடைய பிரச்சனை வருமே அப்படியே அடுத்த ஆளுக்கு வராது. அதனால் சன்னியாசிகள் அல்லாதவர்களுக்கு ஆதலின் அந்த விதி அவர்களுக்காக சொல்லப்பட்டது. இன்னும் விதிப்படி சந்நியாசிகள் ஆகாத பிரம்மச்சாரிகளுக்கு குற்றம் வருவது போல அக்னி காரியம் முதலியவற்றை செய்யாமையினால்
சந்நியாசிக்கு குற்றம் வரும் என்று கற்பிக்க முடியாது அன்றோ. அதனால் பிரம்மச்சாரியா கிரகஸ்தராக இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாததுனால குற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அதே மாதிரியான குற்றம் சந்நியாசிக்கும் வரும்னு சொல்வதற்கு இல்லை. அப்படி வர்றது அப்படி சொல்றது கற்பனை, அது பொருந்தாது. ஏன்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவன் அவனுடைய கர்மாவை செய்யாததுனால கிரகஸ்தனுக்கு குற்றம் வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கான தர்மத்தை அவன் செய்யலைன்னா அவனுக்கு குற்றம் வரும், இவனுக்கான தர்மாவை அவன் செய்யலைன்னா இவனுக்கு அது குற்றம் வரும். கிரகஸ்தனாக இருக்கிறவன் கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா குற்றம் வருமே உடைய, அது இன்னொருத்தருக்கு அது பொருந்தாது. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. சமித்துக்களால் இது உரையாசிரியர் கொடுக்குற விளக்கம், பாஷ்யத்தில் இல்லாதது. புரிந்து கொள்வதற்காக மற்ற டீகா டிப்பணி என்ற மற்ற வியாக்கியானங்களை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் சுந்தராஜ சர்மா. சமித்துக்களால் ஹோமம் செய்தல், வேதம் ஓதுதல் முதலியன பிரம்மச்சாரிக்கு விதிக்கப்பட்டவை. அவற்றை அவன் செய்யாவிடில் அவனுக்கு குற்றம் வரும். அவற்றை சந்நியாசி செய்யாவிடில் சந்நியாசிக்கு குற்றம் வராது. எப்படியெனில், அந்தந்த ஆசிரமத்திற்கு விதிக்கப்பட்டதை அந்தந்த ஆசிரமத்தில் உள்ளவர்கள் செய்யாவிடில் அவர்கட்கு குற்றம் வருமே அன்றி, ஒரு ஆசிரமத்திற்கு விதிக்கப்பட்டதை மற்றொரு ஆசிரமத்தில் உள்ளவர்கள் செய்யாவிட்டால் அதனால் இவர்களுக்கு குற்றம் வராது. ஒருவன் பிரம்மச்சரிய நிலையில் இருந்தால் அக்னி காரியம் முதலியவற்றை செய்ய வேண்டும். அவனே சந்நியாசியாய்விட்டாலோ அவற்றை செய்ய வேண்டியது இல்லை. ஏனெனில் அவற்றை பிரம்மச்சரிய நிலைக்கே அன்றி சந்நியாச நிலைக்கு விதிக்கப்பட்டவை அல்ல. ஆதலால் பிரம்மச்சரிய நிலையிலிருந்து சந்நியாசி ஆன பின் அவற்றை செய்யாமையினால் குற்றம் வராது என்க. இனி நித்திய கர்மங்களை செய்யாமையாகிய இன்மையினின்றே உண்மையாகிய குற்றம் உண்டாவது என்பதை கொள்ள முடியாது. ஏனெனில் இன்மையினின்றும் உண்மை எப்படி உண்டாகும்? சாந்தோக்கிய உபனிஷத் 6:2 என இன்மையினின்று உண்மை உண்டாதல் கூடாமை கூறும் ஸ்ருதியினால் அபாவத்திலிருந்து ஒரு பாவம் வரும் என்பது நடக்காது, அசம்பவம் என்று ஸ்ருதி வாக்கியமே இருக்கு. வேதமானது விதித்ததை செய்யாமையினால் நேரிடக்கூடாத குற்றத்தை கூறுமாயின், அசம்பாவியம்ங்கிற நேரிடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறேன். என்னோட விதித்த கர்மாவை செய்யாமையினால ஒரு குற்றமானது வரும் என்று கூறினாய். அப்பொழுது கெடுதி செய்கின்ற வேதம் பிரமாணம் ஆகாது என்று கூறப்பட்டதாகும். துன்பத்தை கொடுக்குது, அது பிரமாணம் ஆகாது ஆகும். அதுக்கடுத்து மேற்கொண்டு விளக்கம் ஒன்று பார்க்கல, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.